ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லி டு அட்வான்ஸ்ட் ப்ரொடக்ஷன் லெவல் ப்ராஜெக்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லாருமே வந்து இண்டிவிஜுவல் டாபிக்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. லைக் டாக்கர், கண்டெய்னர், குபர்னெட்டிஸ், ஐஏசி டூல்ஸ் சச் இஸ் டெரஃபார்ம் அண்ட் ஆன்சிபிள். ஸோ என்னெல்லாம் டூல் யூஸ் பண்ணுறோமோ எல்லாம் இண்டிவிஜுவலாக பார்த்துருப்பீங்க. அண்ட் ஆல்சோ ஃபார் cloud related stuff, AWS, GCP, Azure, and Oracle, so whatever it is. ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ இந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு ப்ராஜெக்டை பில்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்து போகலாம். எப்படின்னா ஒரு ஸ்மால் ப்ராஜெக்ட்லேருந்து போனால் தான் நம்மளுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ யாரெல்லாம் வந்து இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறீங்களோ, யூ கேன் டைரக்ட்லி ஸ்கிப் தோஸ் வீடியோஸ். அண்ட் இது யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, லைக் இப்போ வந்து அவங்க ஒரு சப்போர்ட் ரோலில் இருப்பாங்க, இல்லைன்னா ஒரு நான் டெக்கியாக இருப்பாங்க, இல்லைன்னா அவங்க டெவாப்ஸ்குள்ளே உள்ள வரலான்னு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலை நீங்கள் கீப் ஆன் சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஒரு பேசிக்ஸ் லெவல்லேருந்து நம்ம ஓவர் த பீரியட் வந்து அட்வான்ஸ் ப்ரொடக்ஷன் கிரேட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட். ஸோ விச் இஸ் ஃபாஸ்ட் ஏபிஐ ப்ளஸ் டாக்கர் அண்ட் கிட்டப் ஆக்ஷன்ஸ் ஒன்லி சிஐஏ மட்டும் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஸ்மால் ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஓரியூ மாதிரி கொடுத்துருக்கேன். ஒரு ஃபஸ்ட்டு 10 ப்ராஜெக்ட்ஸ் என்ன மாதிரி இருக்கும், ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ லைக் நம்ம பார்க்க போகிறது ஒரு 50+ ப்ராஜெக்ட்ஸ் கிட்ட பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பேசிக் லெவல் ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்றதை பற்றி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 10 ப்ராஜெக்டோட கோல் என்னென்னா, ஸோ நம்ம வந்து கிட்டு, டாக்கரு ப்ளஸ் கிட்டப் ஆக்ஷன் அண்ட் சின்ன சின்ன ஒரு ஆட்டோமேஷன் கிட்ட நம்ம கம்ஃபர்டபுளாக எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ அதை வச்சு எப்படி எப்படிலாம் ப்ராஜெக்ட் பண்ணலான்றதை டிஃப்ரெண்ட் ஸ்டாக் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இங்கே நான் படிக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நீங்கள் வேணும்னா இதை வந்து பாஸ் பண்ணிவிட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ எல்லா ப்ராஜெக்ட்டுக்குமே வந்து ஒவ்வொரு கீ ஃபேக்டர் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் வந்து நம்ம சிஐ பேசிக்ஸு, லிண்ட்டு, டெஸ்ட்டு, பில்டு எப்படி பண்ணுறது, ஸோ அது. ரெண்டாவது வந்து ஆட்டோ டெப்ளாய் ஸ்டாட்டிக்ஸ் சைட்டு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுடைய இதை பற்றி இருக்கும். ஸோ சின்ன சின்னதாக நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஓவர் த பீரியட் வந்து நம்ம இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஸோ எப்படி ஒரு ப்ரொடக்ஷன் கிரேட் ப்ராஜெக்டாக பண்ணுறன்றதை நம்ம லேட்டராக பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறேன். இது ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ ப்ராஜெக்ட்ஸ் தான் இங்கே ஷோ ஆகுது, பார்த்துக்கிட்டே இருங்க. ஏதாவது டவுட்ஸ்ன்னா யூ கேன் டைரக்ட்லி கமெண்ட். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நீங்களும் உங்களுடைய சிஸ்டத்தில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதை. ஓகேங்களா? ஓகே. ஸோ வாங்க இப்போ நம்ம ப்ராஜெக்டில் போகலாம். ஸோ இதான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டு. ஸோ இதை பேசிக்காக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, எதுக்கு நம்ம அந்த ஃபாஸ்ட் ஏபிஐனா என்ன, டாக்கர்னா என்ன, கிட்டப் ஆக்ஷன்னா என்ன, பை டெஸ்ட்டு, ஃப்ளாக் எயிட்னா என்னன்றதை மட்டும் ஒரு சின்ன ஓவர்வியூ மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ ஒன்றும் இல்லை, ஃபாஸ்ட் ஏபிஐன்றது ஒரு லைட் வெயிட்டாக பைத்தான் ஃப்ரேம் ஒர்க் தான். அண்ட் டாக்கர்ன்றது எல்லாருக்கும் தெரியும், இது கண்டெய்னரைசேஷனுக்கு யூஸ் ஆகுது. ஒரு ஆப்பை வந்து பேக்கேஜ் பண்ணி அனுப்பி கண்டெய்னராக யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ கிட்டப் ஆக்ஷன்றது நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஸோ உங்களுக்கு எல்லாம் ஜென்கின்ஸ், ஸோ அது பேஸ் பண்ணி சிஐசிடி டூல்ஸ் நிறையா இருக்கு இல்லையா, அதில் ஒன் ஆஃப் தி டூல்ஸ் தான் வந்து கிட்டப் ஆக்ஷன். ஸோ இந்த பை டெஸ்ட்டு, ஃப்ளேக் எயிட்ன்றது எதுக்குன்னா, இதை வந்து டெஸ்ட் அண்ட் லென்டிங் பண்ணுறது. ஸோ நம்ம ரைட் பண்ண அந்த கோடு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குதான்றது பார்க்குறது. இன்னொன்று அதை வந்து டெஸ்ட் பண்ணுறது, வேறு கரெக்டாக தான் ஒர்க் ஆகுதா ப்ரொடக்ஷன் பண்ணப்படுறதுக்கு முன்னாடின்றத பார்க்குறது. ஓகேங்களா? ஸோ இந்த ரெப்போவை வந்து நீங்கள் க்ளோன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இங்கே எடுத்து யூஸ் பண்ணுங்கள்.
நம்ம வந்து ஃபஸ்ட்டு லோக்கல் செட்டப் எப்படி பண்ணுறதுன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம், சரிங்களா? ஸோ வந்து ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து க்ளோன் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் இதை எடுத்துட்டு நம்ம இது க்ளோன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? க்ளோன் ஆகியாச்சு. இது பப்ளிக்காக தான் இருக்குது. ஸோ நீங்களும் வந்து பப்ளிக்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணி க்ளோன் பண்ணிக்கலாம். அது மாதிரி அண்ட் க்ளோன் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ளே போகிறோம். இதில் பார்த்தா நமக்கு தெரியும். ஸோ என்னென்னலாம் நம்ம இங்கே பார்த்தோமோ டாக்குமெண்ட் ஃபைலு, ரீட்மி ரெக்யர்மெண்ட் டிஎக்ஸ்டி எல்லாம் பார்த்துட்டோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த சின்ன ஸ்மால் அப்ளிகேஷன் ரன் ஆகிறதுக்கு தேவையான ரெக்வயர்டு ஃபைல்ஸ் தான் இதெல்லாம். ஸோ அதை தான் நான் இங்கே வந்து க்ளோன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே நம்ம இங்கே ரீட்மியில் என்ன இருக்கோ நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஃபஸ்ட்டு க்ளோன் பண்ணுறோம். எதுக்கு க்ளோன் பண்ணுறோன்னா அப்போ தான் வந்து நம்ம இங்கே லிங்க், அதாவது இந்த வெப்சைட்டு GitHub அந்த வெப்சைட்டில் பார்க்குற இந்த ப்ராஜெக்ட் நம்ம லோக்கலுக்கு கொண்டு வர முடியும். ஸோ லோக்கலுக்கு கொண்டு வந்தால் தான் நம்ம தேவையான கான்ஃபிகரேஷன், லைக் நமக்கு தேவையான மாடிஃபிகேஷன் எல்லாம் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன வேணுமோ அதை மாற்றி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்காக க்ளோன் பண்ணிக்கிறோம். ஸோ ரெண்டாவது கிரியேட் அ வெர்ச்சுவல் என்வரான்மெண்ட். ஸோ இதுதான் வந்து வெர்ச்சுவல் என்வரான்மெண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு லிங்க், லைக் கமாண்ட். இங்கேயே இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம டேரெக்டாக பார்த்து பார்த்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த பைத்தான் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம ஒரு செப்பரேட் வர்ச்சுவல் என்வரான்மெண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஏன் நம்ம இது பண்ணுறது நமக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னா, ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு தெரியும். ஜென்ரலாக வந்து நம்ம டைரெக்டாக பைத்தான் இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம குளோபல் கான்ஃபிகரேஷனில் தான் செட் ஆகும். லைக் லெஸ் எக்ஸாம்பிள் வந்து பைத்தான் 2 அண்ட் பைத்தான் 3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ பைத்தான் 2 யூஸ் பண்ணுறேன் என்னோட குளோபல் கான்ஃபிகரேஷன், விச் இஸ் நான் பைத்தான் 2 இன்ஸ்டால் பண்ணேன்னா என்னுடைய எல்லா இதுலேயும் பைத்தான் 2 தான் இருக்கும். நான் பைத்தான் வெர்ஷன் கொடுத்தோம்னா பைத்தான் 2 தான் ஷோ பண்ணும். ஆனால் என்னோடய ப்ராஜெக்ட்டுக்கு பைத்தான் வெர்ஷன் 3 வேணும்னு வச்சுக்கோங்க. நான் 2 வச்சுருக்கேன். அந்த 2 வந்து அதர் ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் ஆகுது. ஆனால் நான் நியூவாக ஒரு வந்திருக்க ப்ராஜெக்ட்டுக்கு பைத்தான் 3 யூஸ் ஆகுதுன்னா நான் குளோபல் கான்ஃபிகரேஷனை சேஞ்ச் பண்ணால் அகெயின் அண்ட் அகெயின் நான் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் நான் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். பட் இந்த என்விரான்மெண்ட் நம்ம க்ரியேட் பண்ணோம்னா எந்த இதுக்கு என்ன வெர்ஷன் வேணுமோ அதை ஸ்பெசிஃபிக்காக அந்த அப்ளிகேஷன் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நான் இது பண்ணுறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக என்கிட்ட ஒன்று தான் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு அவ்வளோவா தெரியாது, இருந்தாலும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ பைத்தான் வெர்ஷன் நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், பைத்தான் 3.11.9 இது வந்து என்னோடய குளோபல் வெர்ஷனாக இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் பாருங்கள், இது என்னோட குளோபல் இது. இப்போ நம்ம இதை ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் இது எப்படி வரும்னு மட்டும் பாருங்கள். இதுதான் இதோட கமெண்ட்ஸு. இப்போ பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி டாட் விஎன்வி அப்படின்னு ஒரு ப்ராஜெக்டில் வந்துச்சு. அப்போனா நம்ம வெர்ச்சுவல் என்வரான்மெண்ட் ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம், அதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ரன் பண்ணுற எல்லாமே இந்த வெர்ச்சுவல் என்வரான்மெண்ட்குள்ளே தான் நம்ம ரன் பண்ணணும்.
ஸோ நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணுற எல்லாமே ஸ்பெசிஃபிக் டு இந்த என்விரான்மெண்ட் தான். நம்ம குளோபல் என்விரான்மெண்ட்டை எதுவும் இது வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஓகேங்களா? ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம அதையும் இந்த பைத்தான் நோஷன் ட்ரை பண்ணோம்னா 3.11.9 இருக்குது. சரிங்களா? இப்போ நான் என்கிட்ட டிஃபால்ட்டாகவே 3.11 தான் இருக்கிறதுனால உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல. நீங்கள் உங்கள் லோக்கலில் ஒரு இதுவோ இல்லை இதில் வேறு எதுவும் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ரெக்குயர்மெண்ட் டாட் டிஎக்ஸ்டியை இப்போ ரன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி அதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஃபாஸ்ட் ஏபிஐ தான் நம்ம பண்ணுற ப்ராஜெக்ட்டு. நம்ம லைட் டைப்பிங் அதை யூஸ் பண்ணுறோம். ஸோ யூவிகான் அது ரெலவெண்ட்டான உள்ளது. ஸோ பை டெஸ்ட் எதுக்கு யூஸ் ஆகும், நம்ம அந்த இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நிஜ பைத்தான் ப்ராஜெக்டை. ஸோ இந்த ஹெச்டிடிபிஎக்ஸ்என் வந்து இதோடைய டிபெண்டன்சி. ஸோ அதனால் இது நம்ம ரன் பண்ணுறோம். சம்டைம்ஸ் சில இதில் இருக்கும், சில இது இருக்காது. நம்ம தேவைன்றனால இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். அண்ட் ஃப்ளேக் 8ன்றது வந்து லிண்டிங்காக நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இதில் வெர்ஷன் வந்து ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஆர்எல்ஸ் இப்போ நமக்கு வெர்ஷன்ஸ் எதுக்கு மேக்ஸிமம் வெர்ஷன் போட்டு பண்ணுறோன்னா அதான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இன்கேஸ் நான் வெர்ஷன் போடாமல் வெறும் ஃபாஸ்ட் ஏபிஐ மட்டும் போட்டு விட்டனாலும் இது ஒர்க் ஆகும். பட் என்ன பண்ணோன்னா ஃபாஸ்ட் ஏபிஐயோட லேட்டஸ்ட் வெர்ஷனை டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஸ்பெசிஃபிக்காக வெர்ஷன் வேணால் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் டெஸ்டிங்க்கு தான் பண்ணுறீங்க, ஈஸியாக இதிலே பார்த்துக்கலாம்னா டேரெக்டாக நீங்கள் வந்து வெறும் ஃபாஸ்ட் ஏபிஐ மட்டும் போட்டால் போதும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம பிப் இன்ஸ்டால் ரெக்குவயர்மெண்ட் இந்த இதை கொடுத்தோம்னா அதில் என்னென்னலாம் மென்ஷன் ஆகிருக்கோ நீங்கள் இதில் லாகை பார்த்தாலே தெரியும். அது வந்து டிஃபால்ட்டாக இதுவாகும், அது பாட்டுக்கு இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா பிப் இன்ஸ்டால் வந்து நம்ம ஆர்ன்னு கொடுத்துருக்கனால அந்த ஃபைலை போய் செக் பண்ணும். அந்த ஃபைலில் என்னென்னலாம் போட்டிருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஒன்று ஒன்றா டவுன்லோட் ஆகிட்டு இருக்குங்களா? ஸோ டவுன்லோட் ஆகி முடித்தோடனே ஒன்றா இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நமக்கு அந்த ரெக்குயர்மெண்ட் டாட் டிஎக்ஸில் என்னென்ன வேல்யூ இருக்குமோ அது எல்லாமே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபாஸ்ட் ஏபி ஆப்பை வந்து ரன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கான கமாண்டு தான் வந்து இது. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். ரன் பண்ணால் உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா? அப்ளிகேஷன் ஸ்டார்ட் கம்ப்ளீட். ஸோ இப்போ வந்து அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம இப்போ வந்து இந்த வெப்சைட், அதாவது இந்த லிங்க்கில் போய் பார்த்தோம்னா நமக்கு தெரியும். நான் ஆல்ரெடியே இந்த லிங்க்கை நான் ஓப்பனில் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து இது இப்போ பாருங்கள், இந்த சைட் நாட் ரீச்னு வருதுங்களா? நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா ஹலோ டெவாப் லேர்னர்ஸ் ப்ராஜெக்ட் 1ன்னு இருக்கும். இது எங்கேயும் எடுக்குதுன்னா காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ ஹலோ டெவாப் லேர்னர்ஸ் ப்ராஜெக்ட் 1ன்னு சொல்லி இங்கே இருக்குது. ஸோ அங்கே என்ன எடுக்கு, இப்போ நம்ம அந்த ப்ராஜெக்ட்ஸ் 1க்குன்னு இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம இங்கே 10ன்னு மாற்றிட்டு இந்த ஃபைலை சேவ் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். சேவ் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா இது ஆட்டோமேட்டிக்காக ரீலோடிங் ஆகுது. இல்லை உங்களுக்கு அந்த லாகில் பார்த்தா தெரியும். ஸோ இப்போ நம்ம இங்கே 1ன்னு இருக்கிறப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா இது 10ன்னு மாறிடுச்சு. பார்த்தீங்களா? 10ன்னு இருக்கு இல்லையா? ஃபஸ்ட்டு 1ன்னு இருந்துச்சு, இப்போ 10ன்னு மாறிடுச்சு. இப்போ பாருங்கள், அதுவே வந்து 111ன்னு வச்சு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸ்டேட் ரீலோட் டிடெக்டட் சேஞ்சஸ் ஆப்ஸ்லாஸ் மெயின் டாட் பிஒய்னு வந்திருக்கு. ஸோ ரீலோட் ஆகுது. இப்போ 111 வச்சுருக்கேன், இதை 10ன்னு ஃபஸ்ட்டு வச்சுருந்தோமா, அப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறோம், இன்னும் சேஞ்ச் அப்டேட் ஆகலைங்க. வந்துருச்சு பார்த்தீங்களா? 111 சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் நம்ம செக் பண்ணி பார்க்குறது. ஓகேங்களா? ஸோ அக்கார்டிங் டு நம்ம ரீட்மி ஃபைல்ஸ் படி நம்ம இப்போது மெயின் டாட் ஆப் இதை வந்து ரன் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ அந்த ஸ்வாகர் யூஐயும் ரீடாக்கையும் ஒரு தடவை செக் பண்ணிடலாம். இந்த ஸ்வாகர் யூஐ அப்படின்றது என்னென்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு வந்து நம்ம கெட் பண்ணி பார்க்குறது என்னென்னா இந்த ரூட்டு இது. ஸோ ட்ரை இட் அவுட்னு இருக்கு இல்லையா? இங்கே போய்ட்டு ட்ரை இட் அவுட் கொடுத்துட்டு எக்ஸிக்யூட்னு கொடுத்தீங்கன்னா இந்த கேர்ள் கமாண்டை ரன் பண்ணிட்டா அவுட்புட் வந்து 200 வந்துருச்சு. ஸோ விச் மீன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு வந்துச்சுன்னு அர்த்தம். ரெஸ்பான்ஸ் என்ன கொண்டு வந்திருக்கு, நம்ம என்ன அங்கே அப்டேட் பண்ணமோ அதுக்கு நம்ம 111 இருக்கா, 111 வந்துருச்சு. இதுவே நம்ம இங்கே போயிட்டு மெயின் டாட் பிஒயில் ஃபஸ்ட்டு இருந்த மாதிரியே 1ன்னு கொடுக்குறோன்னு வைங்க.
என்னன்னு கொடுத்தாச்சு. ஓகேங்களா, இப்போ சேவ் பண்ணியாச்சு. இப்போது இதை கேன்சல் பண்ணிவிட்டு அகெயின் ஃபைட் அவுட் கொடுத்துட்டு எக்ஸிக்யூட்னு கொடுத்தோம்னா ஒன்று வந்துடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்படி தான் இதை எடுத்துகிட்டு வரும். இதுதான் இந்த ஃபாஸ்ட் ஏபியோட இந்த ஸ்லாஷ் டாக்கில் வர இது. ஸோ இந்த ரீடாக் அப்படின்றது என்னன்னா, அதில் வர்ற நமக்கு மெசேஜஸ் எல்லாத்தையும் இங்கே காமிக்கும். ஸோ வெதர் இட் இஸ் சக்ஸஸ் ஆர் ஃபெயில்டு என்னவோ அதை நமக்கு ரெஃப்ரெஷ் பண்ணுறத காமிக்கும். ஸோ இங்கே சக்ஸஸ்னு வந்துருக்கு பார்த்தீங்களா, சக்ஸஸ்ன்றது காமிக்கும். இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட்டு யூனிட் டெஸ்ட்டு ரன் பண்ண போகிறோம். ஓகே, இது ரன் ஆகிட்டுருக்கு. நம்ம ஸ்டாப் பண்ணிவிடுவோம். ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ யூனிட் டெஸ்ட்டை ரன் பண்ண போகிறோம். அதுக்கான கமாண்டு தான் இங்கே இருக்குது. யூனிட் டெஸ்ட் அப்படின்றது ஒன்றும் இல்லைங்க. நம்ம ஜஸ்ட்டு வந்து இப்போ எப்படி ரன் பண்ண போகிறோம்னா, யூனிட் டெஸ்ட் இந்த கமாண்டு கொடுத்தோன்னா அது என்ன பண்ணோம்னா, இந்த மெயின் டாட் பிஓ இருக்கு இல்லையா, இதுக்கும் இந்த டெஸ்ட் மெயின் பிஓ இருக்கும் இல்லையா, இதை ரெஃபர் பண்ணி இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் எந்த எரரும் வராது. அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு எரர் அடிக்கும். இப்போ பார்த்தீங்களா, பாஸ் கேம் 0.44 செகண்ட்ஸ்னு வந்துருச்சு. ஸோ வித்தின் செகண்ட்ஸ் வந்து டெஸ்ட்டு பாஸ் ஆச்சு. விச் மீன்ஸ் இந்த ரெண்டில் இருக்கிற சேம் கண்டென்ட்டும் ஒன்றா இருக்குன்னு அர்த்தம். நான் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் 1 ஹலோ டெவாப்ஸ் லேர்னர்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இதே இதில் ஹலோ டெவாப்ஸ் லேர்னர் ப்ராஜெக்ட்ஸ் 1 போட்டிருக்கு. ஓகேங்களா, இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ப்ராஜெக்ட்ஸ் 1 இருக்கு இல்லையா மெயினில், இதை நான் டென்னு மாற்றிட்டு இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு திரும்ப அதே கமெண்டை ரன் பண்ணுறேன். நீங்களே பாருங்கள், இது எரர் வரும் பாருங்க, வந்துருச்சிங்களா. ஸோ இங்கே 10ன்னு இருக்குது, இங்கே 1 இருக்குன்னு சொல்லிட்டீங்களா. இது தாங்க இந்த இந்த யூனிட் டெஸ்ட்டுன்றது, வேறு எதுவும் இல்லைங்க. யூனிட் டெஸ்ட்ன்றது அதை ரெஃபர் பண்ணிட்டு கரெக்டாக நமக்கு அப்டேட் பண்ணும். ஸோ வெதர் இது வந்து நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். இப்போ நான் 1 போட்டு சேவ் பண்ணிட்டு திரும்ப ரன் பண்ணுறேன். டெஸ்ட் பாஸ்ன்னு வந்துருச்சு, அவ்வளோதான். ஓகேங்களா, புரிஞ்சிச்சுங்களா. சரி, இப்போ லென் டெஸ்ட்டு. ஸோ இது வேறு ஒன்றும் இல்லைங்க, பைத்தான் லென் டெஸ்ட் அப்படின்றது எம்ஃப்ளேக் அந்த ஒரு இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, அது ஒரு ஒரு செட் ஆஃப் இது இன்ஸ்ட்ரக்ஷன் அதில் இருக்கும். ஸோ இந்தந்த இதுக்கு இதை செக் பண்ண சொல்லிட்டு, எக்ஸாம்பிள் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருந்துச்சோ இல்லை ரீயூஸ்டு சேம் கமாண்டை யூஸ் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே வந்து இது சொல்லிடும். இப்போ ரன் பண்ணுறேன், எந்த இடமே வரல. அப்போனா இது ஒழுங்காக ரன் ஆகலையா, ஏதோ இஷ்யூவா அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, அப்போனா இதில் எந்த இஷ்யூவும் இல்லைன்றது காமிக்குது. இதுவே இப்போ பாருங்கள், இந்த ஃபாஸ்ட் ஏபி போட்டு இங்கே 4 and 5 2 ஸ்பேஸ் இருக்குது இல்லையா, நான் 3ஆவதாக ஒரு என்ட்ரு அடித்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பேஸும் கொண்டு வந்துட்டேன். 4 5 6ன்னு வந்துட்டேன். இதை நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நான் இப்போ அதே நம்ம ரன் பண்ணுறேன். ரன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்களா, apps/main .pyல 7:1, அதாவது 7ல் அந்த ஒன்றா தான் வந்து டூ மணி blank lines 3ன்னு வந்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதான் ரெஃபர் பண்ணுறீங்க. இதே நான் இப்போ இந்த ஒரு லைனை மைனஸ் பண்ணிவிட்டு திரும்ப சேவ் பண்ணிவிட்டு அப்படியே ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எந்த ஒரு எரரும் இல்லாமல் ரன் ஆகிடும். பார்த்தீங்களா, இதுதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எல்லா டெஸ்ட்டும் பண்ணியாச்சு. இதை வந்து இப்போ நம்ம பில்ட் பண்ண போகிறோம். ஸோ டாக்கர் இமேஜை வந்து பில்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்படியே இந்த கமாண்டை அப்படியே காப்பி பண்ணி அதுக்கு முன்னாடி மேக் ஷூர் உங்கள் சிஸ்டத்தில் வந்து டாக்கர் டெஸ்க்டாப் ரன் ஆகிட்டு இருக்கணும். ரெண்டு விண்டோஸாக இருந்தால் டாக்கர் டெஸ்க்டாப் ரன் ஆகிட்டு இருக்கணும், மேக்காக இருந்தாலும் டாக்கர் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்கணும். அது ரன் ஆகலைன்னா இது ஒர்க் ஆகாது, உங்களுக்கு யார் அடிக்கும். மேக் ஷூர் யூ ஷுட் ரன் தோஸ் திங்ஸ். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டாக்கர் பில்டு -t என்ன நேமோ அந்த நேம் கொடுத்துட்டு டேக் 1 அப்படின்ற டேகை கொடுத்துட்டு கரண்ட் ஃபோல்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஏன்னா டாக்கர் ஃபைல் நம்ம கரண்ட் ஃபோல்டர்லாம் வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ணணும்னா அது பாட்டுக்கு ரன் பண்ணிகிட்ருக்கோம், உங்களுக்கு பார்த்தா தெரியும். எழுதிங்களா. இப்போ நம்ம என்னென்ன பண்ணோமோ அதெல்லாம் ரன் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டாக்கர் இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோன்னா இதை பார்த்தீங்களா, அந்த ஃபாஸ்ட் ஏபிஐ டெவாப்ஸ்ன்றது 12 செகண்ட்ஸுக்கு அப்புறம் நம்மளுக்கு க்ரியேட் பண்ணது வந்துருச்சு. ஸோ பில்ட் பண்ண டாக்கர் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், அந்த டாக்கரில் நம்ம இந்த இப்போ இவ்வளோ நேரம் நம்ம ரன் பண்ணோம் இந்த ஸ்கிரிப்ட்டு, இப்போ டாக்கருக்குள்ளே இதை ரன் பண்ண போகிறோம். அதுக்கான கமெண்ட் தான் இது. ஓகேங்களா, நல்லா பார்த்துக்கோங்க. டாக்கர் ரன்னு போர்ட்டு வந்து லோக்கல் 8000, கண்டெய்னர் 8000ல் வந்து போர்ட் ஃபார்வர்டிங் பண்ணிவிட்டு இந்த இமேஜை வந்து ரன் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த 127 நம்ம லோக்கல் ஹோஸ்ட் ரன் பண்ணோம் இல்லையா,
இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா எரர் வரும். ஏன்னா நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா, லோட் ஆகலை, ரெஃப்யூஸ் டு கனெக்ட் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணிட்டு இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ போய் பார்த்து ரெஃப்ரெஷ் பண்ணால் வந்துச்சு பார்த்தீங்களா ஒன்று சொல்லிட்டு. ஆனால் இப்போ நம்ம என்ன தான் போயிட்டு இங்கே மெயின் டாட் பியூவில் சேஞ்ச் பண்ணணுமோ இல்லை எது பண்ணணுமோ இதில் எதுவுமே வந்து எஃபெக்டிவாக இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆல்ரெடி டாக்டர் இமேஜை பில்ட் பண்ணிட்டோம். அந்த இமேஜில் என்ன இருக்கோ அதுபடி தான் அது ரன் ஆகும். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ இது வரைக்கும் பார்த்த எல்லாமே மேனுவலாக பார்த்துருக்கோம். ஓகேங்களா, மேனுவலாக எப்படி எப்படி பண்ணுறது ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு காமிச்சேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது தான் ஆக்சுவல் சிஐ, அதாவது ஃபாஸ்ட் ஏபிஐ ப்ளஸ் டாக்கரை வச்சு கிட்டப் ஆக்ஷனில் எப்படி நம்ம இதை கம்ப்ளீட்டாக ரன் பண்ண போகிறோம். இது ஒன்லி கண்டினியூஸ் இன்டகிரேஷன் மட்டும்தான். ஓகேங்களா, ஆல்ரெடி நான் போட்டிருக்க எல்லாத்தையும் தூக்கி ஸோ என்னுடைய இந்த கிட்டப் பேஜில் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் க்ளோன் பண்ணி பார்த்துக்கோங்க, இல்லை ஃபோர்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டாக் கிட்டப் ஸ்லாஷ் ஒர்க் போனது பார்த்தீங்களா, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஃபைல் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கிட்டப் ஆக்ஷன் தெரிஞ்சிடும் இதற்குள்ளே இருக்க YAML ஃபைலை நம்ம ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நான் இப்போதைக்கு ஒரு YAML தான் போட்டு வச்சுருக்கேன், ci.yaml சொல்லிட்டு. ஓகேங்களா, அந்த ci.yaml என்ன இருக்குன்றத உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ வேறு ஒன்றும் இல்லைங்க, நேம் வந்து நம்ம கொடுத்துக்கலாம், சிஐ பைப்னு இருக்குது. ஆன் எப்படின்னா, ஏதாவது இந்த மெயின் பிரான்ச்சில் ஏதாவது ஒரு புஷ் நடந்தாலோ இது ஏதாவது புல் ரெக்வஸ்ட் இருந்தாலோ ஆட்டோமேட்டிக்காக இந்த கிட்டப் ஆக்ஷனில் ரன் பண்ணுன்னு நம்ம சொல்கிறோம் அதுக்கு. ஓகேங்களா, வேறு ஒன்றும் இல்லை. ஜாப்ஸ்ன்றது எதில் ரன் பண்ணணும்னா உபுண்டு லேட்டஸ்ட்டில் ரன் பண்ண நம்ம சொல்லிடுறோம். அதோட ஸ்டெப்ஸ் என்னென்ன கொடுத்தோம்னா, ஃபஸ்ட்டு செக் அவுட் பண்ணிடணும். செக் அவுட் பண்ணோன்னே பைத்தான் வெர்ஷன் 3.0 செட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டிபெண்டன்சி இன்ஸ்டால் பண்ண சொல்லிடுறோம். நம்ம ஆல்ரெடி நம்ம பண்ண பார்த்தீங்களா, அதே தான், சேம் ப்ராசஸ் தான். இந்த ரெக்யர்மெண்ட் டிஎக்ஸ்டிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக டிபெண்டன்சிலாம் இன்ஸ்டால் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ளேக் ஆப் டெஸ்ட்டை ரன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த லின் டெஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த லின் டெஸ்ட்டும் யூனிட் டெஸ்ட்டும் ரன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டாக்கர் இமேஜை பில்ட் பண்ணிடும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் இது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம், எங்கே போய் இங்கே இது ரன் ஆகும். நம்ம கொடுத்துட்டோம், இது சிஐஎம்எல்ல வந்துருச்சு, எல்லாத்தையும் ரைட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ மெயினில் வந்து நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, இங்கே தான் நம்ம பார்க்கணும். ஏதோ ஒரு புஷ் மெயினில் நடந்தாலோ இல்லை ஏதோ புல் ரெக்வஸ்ட் கொடுத்தாலோ மெயின் பிரான்ச்சில் ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ப்ராசஸ் நடக்க ஆரம்பிக்கும். எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 16 மினிட்ஸ்க்கு முன்னாடி நான் சும்மா ஒரு டெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு லைவாக ஒரு டெஸ்ட் பண்ணுறேன். ஆப்புக்குள்ளே போயிட்டு இந்த மெயின் டாட் பிக்குள்ளே போயிட்டு எடிட் கொடுத்துட்டு இங்கே ஒன்றுன்னு இருக்கிறத நான் 10ன்னு மாற்றிக்கிறேன். ஓகேங்களா, மாற்றிட்டு நான் இப்போ சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணுறப்போ கமிட் மெசேஜ் நம்ம எதுக்கு ரெலவெண்ட்டாக என்ன கொடுக்கணும்னு கொடுத்துருவோம். சும்மா இப்போதைக்கு அப்டேட் மெயின் டாட் பின்னு கொடுத்துட்டு கமிட்னு கொடுத்துட்றேன். ஓகேங்களா, நல்லா பார்த்தீங்கன்னா கமிட் கொடுத்த உடனே இங்கே ஆக்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த டேபு இங்கே போயிடுங்க. போயிட்டிங்கன்னா இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அப்டேட் டாட் மெயின் டாட் பின்னு சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே பில்ட் ரன் ஆகும். அதோட பில்டை நம்ம இங்கே கிளிக் பண்ணி பார்த்தோன்னா தெரியும் என்னென்ன ரன் ஆகிட்டு இருக்குன்னு. ஸோ நம்ம கிளிக் பண்ண எல்லாமே ரன் ஆகிடுச்சு. இங்கே எரர் என்னன்றதும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே காமிச்சு கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், ரன் டெஸ்ட்டில் ஒரு எரர் அடிக்குது. இந்த எரர் நம்ம பார்த்துருப்போம், உங்களுக்கே தெரியும் என்ன எரர் பார்த்தீங்களா. இங்கே 10ன்னு இருக்குது, இங்கே 1ன்னு இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அதே எரர் தான் இங்கே அடிக்குது. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம், நம்ம இப்போது எல்லாம் ஒரு இதில் வந்து ஃபெயில்டுன்னு காமிச்சிருக்கு, நமக்கு இன்டர்மார்க்கில் காமிச்சிருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம், திரும்ப அகைன் நம்ம அந்த மெயின் டாட் பிக்குள்ளே போயிட்டு இந்த 10ன்னு இருக்கிறத நம்ம 1ன்னு சேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்ப பார்த்தோம்னா இது சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிருக்கும். ஓகேங்களா, வாங்க பார்க்கலாம். இப்போ கொடுத்துட்டேன், லோட் ஆகிட்டு இருக்கு. லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா ஆப்புக்குள்ளே போயிட்டு இந்த ஃபோல்டரில் போயிட்டு இந்த மெயின் டாட் பியூ இருக்கு இல்லையா, இதை நம்ம இப்போ எடிட் பண்ண போகிறோம். 10ன்னு இருக்கிறத இப்போ 1 நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ சேஞ்ச் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டு கமிட் மெசேஜ் கொடுத்தோம்னா இது நம்ம இங்கே தான் போய் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த கோடு இங்கே இருக்குது இருக்குங்களா, இங்கே மெயின் இது. ஸோ இங்கே இப்படியும் போகலாம், எப்படி வேணாலும் போகலாம். இங்கே போயிட்டிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒன்று தெரியும், பெண்டிங்னு இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா அது காமிக்கும் ஆட்டோமேட்டிக்காக இந்த இது நடக்கிறது. இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கனாலும் நம்ம டைரெக்டாக அங்கே போய்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் உங்களுக்கு எல்லாம் ப்ராசஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுது காமிக்கும் நமக்கு.
பார்த்தீங்களா? எல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாம் சக்ஸஸ்ன்னு வந்துருச்சு. இப்போ இந்த கிரீன் டிக் வந்துருச்சு பார்த்தீங்களா? பில்டு சக்ஸஸ். விச் மீன்ஸ் நம்ம அந்த உங்களுக்கு அங்கே சேஞ்ச் பண்ணது வந்து சக்ஸஸாக இது மாற்றிடுச்சு. மாற்றிட்டு பில்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த இதையும் ரெடி பண்ணிடுச்சு இதுவே. நம்ம அந்த கிரியேட் பண்ண வேண்டிய டாக்கர் இமேஜை, ஸோ அந்த பைப் நம்ம வந்து இந்த உபுண்டு லேட்டஸ்ட் ஓஎஸை கொடுத்தோம் இல்லையா, அதுக்குள்ளேயே அந்த ரன்னருக்குள்ளேயே கிரியேட் பண்ணிடுச்சு. ஸோ ஒன்ஸ் இந்த ஜாப் முடிஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ரன்னரோடைய ஒர்க் வந்து முடிஞ்சிடும். ஸோ ஸ்டாப் ஆகிடும். நம்மளால் இது எதுவும் பார்க்க முடியாது. இது ஸ்மால் யூஸ் கேஸ்னால உங்களுக்கு நான் சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இது காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? இன்னும் ஃபர்தராக நம்ம போக போக நமக்கு எல்லாமே தெரியும் எப்படி பண்ணணும். ஒரு லார்ஜ் இது எடுத்து பண்ணணும்னா இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு ஆக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? மெயின் டாட் பிஓவே நம்ம பண்ணிட்டோம். இது இப்போ தான் நம்ம பண்ணோம். ஸோ 26 செகண்ட்ஸில் வந்து இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காமிக்கும். இவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் என் வீடியோ பார்த்ததுக்கு. ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ் அப்டேட் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த இன்னொரு நம்ம ப்ராஜெக்டை சந்திக்கணும். தேங்க்யூ.